1978ஆம் வருஷத்திலிருந்து 88ஆம் வருஷம் வரைக்கும் கமலுடன் சேர்ந்து வாழ்ந்த அவரது முதல் மனைவி எப்போதும் கமல் குறித்து பேசுகிறார். அதே மாதிரி கமலும் அவரை பற்றி பேசுகிறார். ஆனால் எதுவுமே நல்ல மாதிரியாக இல்லை என்பதுதான் ஹைலைட். கடந்த சில நாட்களுக்கு முன் கமல்ஹாசன் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டியளித்திருந்தார். அப்போது ஸ்ருதிஹாசன் பிறந்த வருஷம் பற்றியும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரம் நான் என் முதல் மனைவி வாணி கணபதிக்கு செட்டில்மெண்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். அதனால் பயங்கர கஷ்டம். ஆனால் பார்க்கிறவங்க எல்லோரும் பொண்ணு பிறந்திருக்கா, கோடி செல்வம் குவிய போகுதுன்னு சொன்னாங்க என்று கூறியிருந்தார். அதற்கு வாணி கௌதமி செம காட்டமாக பதிலளித்திருக்கிறார். கமல் இப்படிதான் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவார். அப்போது எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கூட இல்லை. வாடகைக்கு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருந்தோம். சில நாட்கள் சாருஹாசன் வீட்டுல கூட தங்கியிருக்கோம். அவர் சொல்வது மாதிரி எதுவும் நடக்கவில்லை. அவர் எப்போதுமே மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லிவிட்டு தப்பிச்சிடுவாரு. ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு சிம்பத்தி தேடிக்க முயல்வார். இப்போ மகள்களை வச்சு சிம்பத்தி தேடிக்க முயல்கிறார் என்று கூறியிருக்கிறார் வாணி கௌதமி. வருஷங்கள் எத்தனை ஆனாலும் சில உறவுகள் நல்ல விதமாகவோ அல்லது கெட்ட விதமாகவோ பேச வைத்துக் கொண்டேதான் இருக்கும் என்பது உண்மைதான்.